வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம பீட் அண்ட் மிரர் யூஸ் பண்ணி ஒரு கிராண்ட் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். இது போட் நெக் அப்படிங்கிறதுனால சிம்பிளாகவும் இருக்கணும், கிராண்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 90% ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரே ஒரு பென்டன் மட்டும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். டல் கோல்ட் கலரில் சுகர் பீட் எடுத்திருக்கேன். மிரரை சுற்றி ஃபர்ஸ்ட் லைன் அதுதான் வைக்க போகிறேன். ரெண்டு பீடாகவே வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக வரும், ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் அப்போ தான் பார்க்குறதுக்கு. சுகர் பீட் வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 3ல் வந்து சேம் அதே தான், டல் கோல்டு எடுத்திருக்கேன். இது வந்து 2 லைன் வைக்கணும். இது வந்து ஒன்றா வச்சாவே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஏன்னா ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரணும் நெக்ஸ்ட் லைனுக்கும் சேர்த்தி, அதனால் ஒன்றாவே அட்டாச் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபைனலாக இங்கே ஜாயின் கொடுக்கும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுக்கணும், இல்லைன்னா கேப் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் அந்த கேப்பில் வந்து எனக்கு டபுள் பீட்ஸ் வச்சா கரெக்டாக இருக்கும். அதுவும் எந்த கேப் இல்லாமல், நீங்கள் பஞ்ச் வாங்கும்போதே தெரியும், இந்த மாதிரி ஒட்டி இருக்கும் பீட்ஸு, தனித்தனியாக இல்லாமல் ஒட்டி இருக்கும். அந்த மாதிரி பீட்ஸ் இருந்தால் இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். தனித்தனியாக இருக்கிற 2 பீடை வச்சிங்கன்னா அது கொஞ்சம் கேப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், இதுனா கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சென்டரில் வந்து பீடு வர்ற மாதிரிக்கு வைக்கலாம். ஸோ நான் இந்த பீடோட சென்டரில் ஸ்டார்ட் பண்ணேன்னா, இந்த பீடோட சென்டரில் ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு பீடு வந்து இந்த பீடு ரெண்டுக்கும் சென்டரில் எனக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இந்த பீடோட சென்டரில் ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த 2 பீடுக்கும் இது சென்டராக இருக்குது. சேம் அதே தான், இந்த இடத்துல நம்ம வந்து டபுள் பீடு, அதாவது இந்த மாதிரி ஒட்டி இருக்கிற மாதிரி பீட்ஸ் இருக்கும் பஞ்சில், அந்த மாதிரி இருக்க பீடை அப்படி சென்டரில் வச்சு அட்டாச் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். நாட் போட்டு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் நான் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஹாஃப் பீட் கொடுக்க போகிறேன். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஹாஃப் பீட் அட்டாச் பண்ணிட்டு இப்போ அதை சுற்றி நான் வந்து சுகர் பீட் வைப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா அட்டாச் பண்ணிக்கலாம். பீடு வந்து இப்படி நகராத மாதிரிக்கு இங்கே ஒரு நாட் போட்டுட்டு ஆஃப்டர் எடுங்க. இப்போ இந்த ஹாஃப் பீடை சுற்றி ஒரு லைன் வந்து சுகர் பீட் வைக்கலாம்.
இப்போ நம்பர் 4ம் சுகர் பீடும் ஒன் பை ஒன்று மாற்றி எடுத்திருக்கேன் நான். இப்போ நம்ம பென்டென்ட்ல எல்லாம் லாஸ்ட் லைன் வந்து அரும்பரும்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டிசைன் பண்ண போகிறோம். இப்போ பென்டென்ட்டோட பாதியில் இருந்து நம்பர் 4 பீடை வச்சுட்டு ஆஃப்டர் நம்பர் 4 பீடை வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நாட் எடுத்துட்டு சுகர் பீட் கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு சுகர் பீட் கொடுத்து முடிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் நாட் போட்டு முடிக்கணும். நாட் போடுறது டிஃப்ரெண்ட்டாக தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் செல்ஃப் கலர், அதாவது ப்ளவுஸ் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த லைன் வைக்கும்போது இந்த 2 பீடுக்கும் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும், லுக் கம்ப்ளீட்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் முடித்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன், எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன். இதுக்கு வந்து செயின் ஸ்டிச்சும் நாட் போடுறதுக்கும் மட்டும் தெரிஞ்சாவே போதும், கிராண்ட் ப்ளவுஸ் நீங்களும் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் இது பிரின்சஸ் கட் அப்படிங்கிறதுனால லுக் இப்படி தான் இருக்கும். ஸ்லீவ் வந்து அவங்க ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க, ஒரு லைன் பீட் மட்டும் வைங்க போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டிச் பண்ணும்போது அது கீழே பார்த்து வர்ற மாதிரி செட் பண்ணிட்டேன். இதுதான் பேக் நெக், சேம் அதே டிசைன் கண்டினியூவாக வரும். ஒரு சின்ன ஓப்பன் மட்டும் இந்த இடத்துல பண்ணியிருக்கோம், அதை அவங்க கேட்டிருந்தாங்க, ஸோ அந்த ஓப்பன் பண்ணியிருக்கு. ட்ரேசிங் பேப்பர்லாம் எதுவும் இல்லை, ஃப்ரீ ஹேண்டில் தான் வந்துட்டு எவ்ரி பென்டென்ட்டுக்கும் ஒவ்வொரு பென்டென்ட்டுக்கும் ஒரு 1.5 இன்ச் அந்த மாதிரி கேப் வச்சு தான் ட்ரை பண்ணேன். ஏன்னா இது ரொம்ப அர்ஜென்ட்டாக கேட்டிருந்தாங்க, ஸ்டிச்சும் நானே பண்ண வேண்டியது இருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாக பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ ட்ரேசிங் பேப்பர்லாம் செட் பண்ணலை. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். சிம்பிளாகவும் இருக்கும், கிராண்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சஜஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.